NCP Stories Time. முன்னொரு சமயம் அலகாபூர் காட்டில் சுஜின்ற பறவை தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் சில சோள கதிர்களை வளர்த்து வந்துச்சு. சுஜி அந்த சோள கதிர்களை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பராமரிச்சுது. தினமும் அந்த சோள கதிர்களுக்கு தண்ணீரும் தேவையான உரங்களையும் கொடுத்து பார்த்துக்குச்சு. இப்படி பல நாள் கடின உழைப்புக்கு அப்புறம் சுஜியினுடைய சோள கதிர்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாரானுச்சு. அப்புறம் சுஜி அந்த சோள கதிர்களை ஒரு கூடு நிறைய எடுத்துக்கிட்டு அந்த காட்டினுடைய மையப்பகுதியில் விற்பனை செய்ய ஆரம்பிச்சது. அந்த காட்டில் வேற எங்கேயுமே சோள கதிர்கள் இல்லாததால் அந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளுமே சுஜியினுடைய சோள கதிர்களை சாப்பிட வருவாங்க. அப்படி அங்கே வர்ற எல்லா பறவைகளும் சந்தோஷமாக சோள கதிர்களை சாப்பிட்டு வீடு திரும்புறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. இதனால சுஜியினுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போணுச்சு. அப்படி ஒரு நாள் வழக்கம் போல் சுஜி சோள கதிர்களை வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தது. அதை தூரத்திலேருந்து பார்த்த காகங்கள் இப்படி பேசிக்கிட்டாங்க. ராணி, எனக்கு சோள கதிர்கள் சாப்பிடணும் போல இருக்கு. இந்த காட்டிலையே சுஜிக்கிட்ட மட்டும்தான் சோள கதிர்கள் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளுமே சுஜியினுடைய சோள கதிர்கள் சுவையா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் எல்லா பறவைகளும் சுஜிக்கிட்ட சோளம் வாங்கி சாப்பிட்றாங்க. எனக்கும் சோளம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீ நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல கொஞ்சம் கொடுத்து அந்த சோளங்களை வாங்கிட்டு வரியா? அட என்ன காலம், நீங்க காசு கொடுத்து சோளம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க? அதுவும் போயும் அந்த சுஜி கிட்ட காசு கொடுத்து சோளம் சாப்பிடணுமா என்ன? அற்பனுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரியில் கொடை பிடிப்பானா, அந்த கதையால இருக்கு. இப்போ என்ன உங்களுக்கு சோளம் சாப்பிடணும் அவ்வளவுதானே? நீங்க இங்கேயே மறைஞ்சிருங்க, நான் போய் அந்த சுஜி கிட்ட பேசி சோளம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் சுஜியினுடைய பக்கத்தில் வந்தது. சுஜி, நீ தான் என்னுடைய கணவர் உயிரை காப்பாற்றணும். என்னுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால டாக்டர் என்னுடைய கணவருக்கு ஆரோக்கியமான சோளங்களை மருந்தாக கொடுக்க சொல்லியிருக்காரு. இந்த காட்டிலையே உங்ககிட்ட மட்டும்தான் சோளங்கள் இருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன். நீ எனக்கு உதவி செய்கிறியா? என்ன ராணியக்கா, நான் சோளங்களை விற்பனை செய்கிறதுக்காக தானே இங்கே வச்சுருக்கேன். இதோ உங்களுக்கு எவ்வளவு சோளங்கள் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை சுஜி, என்கிட்ட சோளத்துக்கு காசு இல்லை. என்னுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறதுக்கே எல்லா காசும் சரியாக போகுது. அதனால இப்போது சோளம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஆனால் இந்த சோளம் சாப்பிட்டாதான் என்னுடைய கணவரோட உயிரை காப்பாற்ற முடியும். சரி ராணியக்கா, காசு இல்லைன்னா என்ன, இதோ நீங்கள் சோளங்களை எடுத்துக்கோங்க. முதல்ல உங்கள் கணவனுடைய ஆரோக்கியத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்ட சுஜியோ அவங்களுக்கு தேவையான சோளங்களை கொடுத்தது. என்ன காலு, பார்த்தீங்களா என்னுடைய புத்திசாலித்தனத்தை? இந்த சோளத்தை தானே நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னீங்க. ஆனால் நான் என்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ₹1 கூட செலவு பண்ணாமல் சோளம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்ட 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த சோளங்களை சாப்பிட்டாங்க. அப்படி அந்த நாள் முடிஞ்சுது. மறுநாள், காலு, எனக்கு சோளம் சாப்பிடணும் போல இருக்கு. நேற்று சாப்பிட்ட அந்த சோளத்தோட ருசி என் நாக்குக்குள்ளேயே ஒட்டிருக்கு. எனக்கு இப்போ சோளம் சாப்பிடணும். ஆனால் நேற்றே அந்த சுஜிக்கிட்ட பொய் சொல்லி சோளங்களை வாங்கிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே பொய் சொன்னால் அந்த சுஜி கண்டுபிடிச்சிருவா. சரி விடு ராணி, நம்ம கிட்ட தான் பணம் இருக்குல்ல, அதை கொடுத்து சோளங்களை வாங்கிட்டு வா, நாம சந்தோஷமா சாப்பிடலாம். அட என்ன காலு, நீங்க சும்மா சும்மா பணம் கொடுத்து சோளம் வாங்கிட்டு வான்னு சொல்றீங்க. இருக்கிற பணத்தை எல்லாம் இப்படி சோளத்தையே வாங்கிட்டீங்கன்னா நம்ம எதிர்காலத்துக்கு தான் என்ன வச்சுக்க முடியும்? இப்போ என்ன, சோளம் சாப்பிடணும் அவ்வளவுதானே? இதுக்கும் என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த ராணிக்காகவும் இரவு நேரம் ஆனதும், காலு புறப்படுங்க புறப்படுங்க, இன்னைக்கு
இரவு நேரம் வந்துருச்சு. இப்போ நாம போனாதான் சரியா இருக்கும். இப்போ அந்த சுஜி ரொம்ப அசதியா தூங்கிட்டு இருப்பா. இந்த நேரத்துக்கு நாம போனோம்னா சுஜியினுடைய சோள கொல்லையில நமக்கு தேவையான சோளங்களை நாம பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட அந்த காகங்கள் சுஜி தூங்கின பிறகு சுஜியினுடைய சோள கொல்லைக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான சோளங்களை பறிச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் காலையில சுஜி சோள கொல்லைக்கு வந்து பார்த்தப்போ சோளங்கள் குறைஞ்சிருந்தது. அட, நேற்று நான் பார்த்தப்போ சோளங்கள் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சோளங்கள் குறைஞ்சிருக்கு. யாராவது என்னுடைய சோளங்களை திருடுறாங்களா? சரி சரி, ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலா போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன சுஜி வழக்கம் போல தன்னுடைய சோள கொள்ளையிலிருந்து சோளங்களை பறித்து விற்பனை செஞ்சுது. இப்படி நாட்கள் ஓட ஆரம்பிச்சது. அந்த காகங்களும் திருடுறதை நிறுத்தவே இல்லை. தினமும் அந்த காகங்கள் சோள கொள்ளைக்கு இரவு நேரத்தில் வந்து சோளங்களை திருடுறத வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. இது இப்படி இருக்க, ராபி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. நீங்கள் ஏதாவது பறவைகளை வேட்டையாடி கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா இந்த 2 நாளாகவும் நீங்கள் ஒன்றும் கொண்டு வரல. இப்படியே போனால் நான் இறந்து போயிடுவேன். ஆமா சுகி, நீ சொல்றது ரொம்ப சரி. எனக்கும் பசியா தான் இருக்கு. இதுக்கு மேல நம்ம பறவைங்களை தான் வேட்டையாடணும்னு நினைச்சோன்னா நிச்சயம் நம்ம இறந்து போக வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நான் வேற ஏதாவது தானியங்களோ பழங்களோ கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த இரவு நேரத்தில் அதுதான் கிடைக்கும். நான் காலையில் வேணும்னா வேட்டையாட முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன அந்த ராபி கழுகு தனக்காகவும் தன்னுடைய மனைவிக்காகவும் ஏதாவது உணவு கிடைக்குமான்னு தேடி இரவு நேரத்தில் வெளியில் வந்துச்சு. அப்படி வெளியில் வந்த அந்த ராபி கழுகு சுஜியினுடைய சோள கொல்லையை பார்த்துச்சு. ஆகா, ஒரு சோள கொல்லை இருக்கு. நாம அந்த சோள கொல்லையில போய் சோளங்களை எடுத்துட்டு போய் சுகிக்கும் கொடுத்துட்டு நாமளும் சாப்பிடலாம். எதுவுமே கிடைக்கலன்னு நினைச்சேன். நல்ல வேளை இதுவாது கிடைச்சது. அப்படி ராபி கழுகு நினைச்சிட்டு இருக்கும்போதே வழக்கம் போல அந்த சோள கொல்லைக்கு ராணிக்காகவும் காளைக்காகவும் சோளங்களை திருட வந்தாங்க. அட, என்ன இது? இரவு நேரத்துல எந்த பறவைகளும் வெளியில வர மாட்டாங்க, வேட்டையாட முடியாதுன்னு நினைச்சா இந்த நேரத்துல இந்த காகங்கள் வந்திருக்காங்களே. நமக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம்தான். இன்னைக்கு இந்த சோளங்களை தான் சாப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதா அப்படின்னு நினைச்ச அந்த ராபி கழுகு அங்க இருந்த அந்த ராணி காகத்தையும் காளை காகத்தையும் பிடிக்க போனுச்சு. அது இரவு நேரங்கிறதால காகங்களுக்கு சரியா எதுவுமே தெரியாததால தப்பிக்க முடியாம அந்த கழுகினுடைய பிடியில மாட்டிக்கிட்டாங்க. அந்த கழுகு அவங்கள கொன்னு தங்களுக்கு இறையா மாத்திக்கிச்சு. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம நேர்மையா இல்லாதப்போ மட்டும்தான் நமக்கு தீங்குகள் வரணும்னு இல்லை. நேர்மையா இருக்கிறவங்களுக்கு நாம தீங்கு செய்ய நினைக்கும் போதும் நமக்கு தீங்குகள் வரலாம். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் நவீனா, ஹாய் இந்து, ஹாய் சகிதா சகி, ஹாய் அருண். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கதைக்கான கேள்வி: நாம் அனைவரும் பார்த்த இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் நீதி என்ன? நண்பர்களே, இந்த கதையின் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட நீதிகளை கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான பதில் சொல்ற நபர்களுடைய பெயர் நெக்ஸ்ட் வீடியோல வரும். இதுவரை நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.